இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். டெல்லி ராஜ்காட்டில் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட காந்தியின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினார் பிரதமர் நரேந்திர மோடி. ஜனநாயகன் திரைப்படத்தின் தணிக்கை விவகாரம். உச்சநீதிமன்றத்தில் தணிக்கை வாரியம் கேவியட் மனு தாக்கல். கரூர் கிருஷ்ணராயபுரம் கல்குவாரியில் செய்தி சேகரிக்க சென்ற தனியார் தொலைக்காட்சி நிருபர் உள்ளிட்ட 4 பேர் படுகாயங்களுடன் மீட்பு. தமிழக உழவர்களுக்கு துரோகம் செய்துவிட்டு கர்நாடகத்தில் பால் வாங்குவதா என ஆவின் நிறுவனத்திற்கு பாமக தலைவர் அன்புமணி கேள்வி. தமிழகத்தில் மிதமான மழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். மகாத்மா காந்தியின் 78வது நினைவு தினத்தை முன்னிட்டு டெல்லி ராஜ்காட்டில் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட காந்தியின் நினைவிடத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அஞ்சலி செலுத்தினார். தேசத்தின் முதன்மை தலைவரான மகாத்மா காந்தியின் வாழ்க்கை மற்றும் பாரம்பரியம், அமைதி, நீதி மற்றும் சுதந்திரத்திற்காக அவர் செய்த இறுதி தியாகத்தையும் போற்றும் வகையில் இந்தியா அவரது நினைவு நாளை தியாகிகள் தினமாக கடைபிடித்து வருகிறது. இந்த நிலையில் டெல்லி ராஜ்காட்டில் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட காந்தியின் நினைவிடத்தில் காலை முதலே தலைவர்கள் குவிந்து வருகின்றனர். அதன்படி இன்று காலை ராஜ்காட் சென்ற பிரதமர் நரேந்திர மோடி மகாத்மா காந்தியின் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். அவருடன் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஆகியோரும் மரியாதை செலுத்தினர். இது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் தேசத்தந்தை மகாத்மா காந்தியின் நினைவு நாளில் அவருக்கு எனது வணக்கங்கள் என தெரிவித்தார். மேலும் எப்போதும் சுதேசி கொள்கைக்கு மகாத்மா காந்தி மிகுந்த முக்கியத்துவம் அளித்தார் என்றும், இதுவே வளர்ந்த மற்றும் தற்சார்பு கொண்ட இந்தியாவிற்கான நமது உறுதிப்பாட்டின் அடிப்படை தூணாகவும் உள்ளது எனவும், அவரது ஆளுமையும் செயல்பாடுகளும் நாட்டு மக்களை கடமையின் பாதையில் நடக்க எப்போதும் ஊக்குவிக்கும் எனவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஜனநாயகன் திரைப்படத்தின் தணிக்கை விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தணிக்கை வாரியம் கேவியட் மனு தாக்கல் செய்துள்ளது. ஜனநாயகன் பட தணிக்கை சான்று விவகார வழக்கில் ஜனவரி 27 அன்று சென்னை உயர்நீதிமன்ற இரு நீதிபதிகள் அமர்வு இப்படத்திற்கு உடனடியாக UA சான்றிதழ் வழங்க வேண்டும் என்ற தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்தது. மேலும் தணிக்கை வாரியம் தனது தரப்பு விளக்கத்தை அளிக்க போதுமான அவகாசம் வழங்கப்படவில்லை என்று கூறி இந்த வழக்கினை மீண்டும் தனி நீதிபதியின் விசாரணைக்கே அனுப்பி வைத்தது. இந்த நிலையில் தணிக்கை வாரியம் உச்சநீதிமன்றத்தில் கேவியட் மனு தாக்கல் செய்துள்ளது. படக்குழு மேல்முறையீடு செய்தால் தங்களின் கருத்தை கேட்காமல் எந்த உத்தரவும் பிறப்பிக்க கூடாது என தெரிவித்துள்ளது. இந்த வழக்கில் தனி நீதிபதி மீண்டும் விசாரணை நடத்தி இறுதி தீர்ப்பை வழங்கும் வரை படத்தின் வெளியீடு குறித்து தெளிவான தகவல் வெளியாகாது. இதனிடையே சட்ட போராட்டத்தை தொடர்வதற்கு பதிலாக தணிக்கை வாரியத்தின் மறு ஆய்வு குழுவை அணுக தயாரிப்பு நிறுவனம் தற்பொழுது ஆலோசித்து வருவதாக தகவல்கள் வெளியாக்குவது குறிப்பிடத்தக்கது. கரூர் கிருஷ்ணராயபுரத்தில் அரசு அனுமதித்த அளவை விட அதிக அளவில் கனிம வள கொள்ளை நடைபெறுவதாக புகார் எழுந்த நிலையில் செய்தி சேகரிக்க சென்ற தனியார் தொலைக்காட்சி நிருபர் உள்ளிட்ட 4 பேர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டனர். கடந்த 2022ஆம் ஆண்டு கல்குவாரிக்கு ரூபாய் 23,55,00,000 லட்சம் அளவிற்கு அபராதம் விதித்தும் கல்குவாரி செயல்பட்டு வருவதாக கூறப்பட்டது. இதனைத் தொடர்ந்து புகார் தொடர்பாக செய்தி சேகரிக்க சென்ற திருச்சி செய்தியாளர் கதிரவன் மற்றும் கேமராமேன் உள்ளிட்ட 4 பேரை கடத்தி சென்று திமுக சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டி உள்ளிட்ட 50 பேர் கொலை வெறி தாக்குதல் நடத்தியுள்ளதாக தெரிய வருகிறது. இந்த நிலையில் இது தொடர்பாக தகவல் அறிந்த நிலையில் காவல்துறை கண்காணிப்பாளர் தங்கையா, காவல்துறை துணை கண்காணிப்பாளர் தலைமையிலான காவல் படையை சம்பவ இடத்திற்கு அனுப்பி வைத்துள்ளதாக தகவல் வெளியானது. இந்த நிலையில் தனியார் செய்தி தொலைக்காட்சி நிருபர் உள்ளிட்ட 4 பேரும் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டுள்ளனர். தமிழக உழவர்களுக்கு துரோகம் செய்துவிட்டு கர்நாடகத்தில் பால் வாங்குவதா என கேள்வி எழுப்பிய பாமக தலைவர் அன்புமணி ஆவின் நிறுவனத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் தமிழ்நாட்டில் குறைவான விலையில் பால் கிடைக்கும் போது அதை முழுமையாக கொள்முதல் செய்யாமல் கர்நாடகத்தில் இருந்து அதிக விலை கொடுத்து பால் கொள்முதல் செய்ய ஆவின் நிறுவனம் முடிவு செய்திருப்பதாக பால் உற்பத்தியாளர் அமைப்புகள் குற்றம் சாட்டியுள்ளன. தமிழ்நாட்டு உழவர்களுக்கு துரோகம் செய்துவிட்டு அண்டை மாநிலத்திலிருந்து அதிக விலை கொடுத்து பால் வாங்குவது கண்டிக்கத்தக்கது என்று அன்புமணி தெரிவித்துள்ளார். மேலும் பால் உற்பத்தியில் இந்தியாவின் முன்னணி மாநிலங்களின் ஒன்றாக திகழும் தமிழ்நாட்டில் தினமும் 1,70,00,000 லிட்டர் பால் உற்பத்தி செய்யப்படுகிறது. ஆனால் இதில் தினமும் 30 லட்சம் லிட்டர் முதல் 34 லட்சம் லிட்டர் வரைதான் ஆவின் நிறுவனத்தால் கொள்முதல் செய்யப்படுகிறது என்றும், ஆவின் நிறுவனம் நினைத்தால் தமிழ்நாட்டில் அதன் பால் கொள்முதல் அளவை இரட்டிப்பாக்குவது கூட சாத்தியம்தான் என்று, ஆனால் அதை செய்ய எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அண்டை மாநிலமான கர்நாடகத்திலிருந்து பால் கொள்முதல் செய்யும் முயற்சியில் ஆவின் நிறுவனம் ஈடுபட்டு இருப்பது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத செயலாகும் என்றும்
ஆவி நிறுவனத்தை நம்பியுள்ள தமிழகத்தை சேர்ந்த பால் உற்பத்தியாளர்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவித்த அவர், ஆவி நிறுவனத்திற்கு பாமக தலைவர் அன்புமணி கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது குறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. அதில் கன்னியாகுமரி கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதன் காரணமாக இன்றும் நாளையும் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்றும், பிப்ரவரி 1ஆம் தேதி தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் எனவும், இதர தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்றும், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதிகாலை வேளையில் மிதமான பனிமூட்டம் காணப்படும் என்றும், 2ஆம் தேதி தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் எனவும், 3ஆம் தேதி தமிழக கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும், உள் தமிழகத்தில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் கன்னியாகுமரி கடல் பகுதிகளில் 60 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதியை காங்கிரஸ் கட்சி கேட்டு பெறும் என்று காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் தெரிவித்துள்ளார். மதுரை திருப்பரங்குன்றம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் உள்ள காந்தி சிலைக்கு விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதியை கேட்டு பெறுவீர்களா என்று செய்தியாளர்கள் கேள்வி கேட்டனர். இதற்கு பதிலளித்த அவர், மதுரை வடக்கு தொகுதியை காங்கிரஸ் கட்சி கேட்டு பெறும் என்றும், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது என்றும், மதுரை வடக்கு தொகுதியில் பிப்ரவரி 13ஆம் தேதி காங்கிரஸ் பூத் கமிட்டி கூட்டத்தை நடத்தி தங்கள் பலத்தை காட்ட உள்ளதாகவும் மாணிக்கம் தாகூர் தெரிவித்தார். மேலும் வரும் சட்டமன்ற தேர்தலில் மதுரை வடக்கு தொகுதியை காங்கிரசிற்கு ஒதுக்க வேண்டும் என்று இளைஞர் காங்கிரஸ்காரர்கள்தான் சுவர் ஒட்டியுள்ளதாகவும், தன்மானம் உள்ள அவர்களை பாராட்டுவதாகவும் மாணிக்கம் தாகூர் தெரிவித்தார். இந்த வெறுப்பு அரசியலை எதிர்த்து ஒவ்வொரு இந்தியனும் எதிர்த்து நிற்க வேண்டிய காலகட்டம் வந்திருக்கிறது. ராகுல் காந்தி அவர்கள் இந்த வெறுப்பு அரசியலை எதிர்த்துத்தான் பாரத் ஜோடோ யாத்ராவை கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை 2022ஆம் ஆண்டு 4000 கிலோமீட்டர் நடந்து இந்த வெறுப்பு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கான ஒரு படியை தான் எடுத்து வைத்தார். மதுரையில் மக்களின் வசதிக்காக நவீன வசதிகள் கொண்ட முதல் நடமாடும் கண் மருத்துவ சேவையை ஆதி கண் மருத்துவமனை அறிமுகப்படுத்தியுள்ளது. மதுரை ஆதி கண் மருத்துவமனை முதன்முறையாக மக்களின் நலனுக்காக அனைத்து தொழில்நுட்ப கருவிகளும் பொருத்தப்பட்டு நடமாடும் கண் மருத்துவமனை சேவையை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த நவீன மருத்துவ வாகனத்தின் செயல்பாட்டை தமிழ்நாடு வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி தொடங்கி வைத்தார். இதன் தொடக்க விழாவில் மதுரை மருத்துவக் கல்லூரி டீன் அருள் சுந்தரேஷ்குமார், நாடார் மகாஜன சங்கத்தின் பொதுச் செயலாளர் கரிகோல் ராஜ் நாடார் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த நடமாடும் மருத்துவமனையில் கணினி வழி கண் பரிசோதனை, கண்புரை, கூலுகோமா, கிட்டப்பார்வை, நீரிழிவு நோயினால் ஏற்படும் கண் பாதிப்புகள் ஆகியவற்றை கண்டறியும் வசதிகள் உள்ளது குறிப்பிடத்தக்கது. குடியாத்தத்தில் மகாத்மா காந்தியின் நினைவு நாளை முன்னிட்டு நகராட்சி தலைவர் சவுந்தரராஜன் மகாத்மா காந்தியின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் தமிழ்நாடு மக்கள் ஒற்றுமை மேடை சார்பில் மகாத்மா காந்தியின் நினைவு நாளை முன்னிட்டு நகராட்சி அலுவலகத்தில் உள்ள மகாத்மா காந்தியின் சிலைக்கு மாலை அணிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் நகராட்சி தலைவர் சவுந்தரராஜன் கலந்து கொண்டு மகாத்மா காந்தியின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து மக்கள் ஒற்றுமை இயக்கத்தினர் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். இதில் விவசாய சங்க மாவட்ட தலைவர் சாமிநாதன், சரவணன், கல்வியாளர் சடகோபன், கம்யூனிஸ்ட் நகர செயலாளர் ஆதாவுல்லா, வாழ்வுரிமை கட்சியின் குத்தூப் அலி உட்பட பலர் கலந்து கொண்டனர். கடவுள் உள்ளமே கருணை இல்லமே என்ற பாடலை ஒற்றை குரலில் பாடியபடி புதுச்சேரியில் ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் கேட்டு நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரசு பள்ளிகளில் ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கப்பட்டுள்ள ஆசிரியர்கள், பாலசேவிகா மற்றும் சிறப்பு ஆசிரியர்கள், மொழி ஆசிரியர்கள் ஆகியோருக்கு உச்சநீதிமன்றம் தீர்ப்பின் அடிப்படையில் விரைவில் நிரந்தர பணி வழங்கிட வேண்டும் என வலியுறுத்தி கல்வித்துறை அலுவலகத்தில் ஆசிரியர்கள் கடந்த 8 நாட்களாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆசிரியர்களின் போராட்டத்திற்கு அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் ஆசிரியர்கள் தங்களது போராட்டத்தை தீவிரப்படுத்தும் வகையில் கல்வித்துறை அலுவலகத்தின் நுழைவாயிலில் படிக்கட்டில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது தங்களது கோரிக்கையை அரசு நிறைவேற்ற வேண்டும் என கூறி அனைத்து ஆசிரியர்களும் ஒரே குரலில் கடவுள் உள்ளமே கருணை இல்லமே என்ற பாடலை பாடி அரசின் கவனத்தை ஈர்த்தனர். இதனிடையே போராட்டத்தை கண்டுகொள்ளாத இந்த அரசாங்கத்தை தேர்வு செய்தது பொதுமக்களின் தவறு என கூறி
ஆசிரியர்களின் காலில் விழுந்து வணங்கி சமூக ஆர்வலர்கள் சுந்தரராஜன் போராட்டத்தில் ஈடுபட்டார். திருவெணைநல்லூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் குழந்தைகள் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திருவெணைநல்லூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் வட்டார அளவிலான குழந்தைகள் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் அனைத்து குழந்தைகளையும் கட்டாயமாக பள்ளியில் சேர்க்க வேண்டும், குழந்தை தொழிலாளர்கள் இல்லாத நிலையை உருவாக்க வேண்டும், மேலும் குழந்தைகளை பாதுகாப்பது குறித்தும் விவாதிக்கப்பட்டது. மேலும் குழந்தைகள் சேவை மைய எண் 1098, காவல்துறை எண் 100 ஆகியவற்றை பொதுமக்கள் அணுக வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டது. தேசிய தொழுநோய் எதிர்ப்பு தினத்தையொட்டி தருமபுரியில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை தருமபுரி மாவட்ட ஆட்சியர் ரே சதீஷ் தொடங்கி வைத்தார். தேசிய தொழுநோய் எதிர்ப்பு தினத்தையொட்டி தருமபுரியில் கல்லூரி மாணவிகள் பங்கேற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு தருமபுரி மாவட்ட ஆட்சியர் ரே சதீஷ் தலைமையேற்று விழிப்புணர்வு பேரணியை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியின் முன்னதாக தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் ரே சதீஷ் ஊட்டச்சத்து பெட்டகம் மற்றும் சால்வை அணிவித்தார். அதன் பின்னர் விழிப்புணர்வு பேரணியில் பங்கேற்ற கல்லூரி மாணவிகள் தொழுநோய் குறித்த விழிப்புணர்வு பதாதைகளை கையில் ஏந்தியபடி முக்கிய வீதிகள் வழியாக சென்று பொதுமக்களிடையே தொழுநோய் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இதில் மருத்துவ பணிகள் இணை இயக்குனர் மருத்துவர் சாந்தி, தொழுநோய் துணை இயக்குனர் மருத்துவர் புவனேஸ்வரி உட்பட அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். நிலக்கோட்டை தாலுகாவிற்கு உட்பட்ட பகுதிகளில் அதிமுகவின் நலத்திட்டங்கள் குறித்து துண்டு பிரசுரங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தாலுகாவிற்கு உட்பட்ட சக்கைய நாயக்கனூர், ஜம்புதுரை கோட்டை ஆகிய பகுதிகளில் அதிமுக ஆட்சியில் செய்த நலத்திட்டங்களை பற்றி திண்ணை பிரச்சாரம் செய்யும் நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் தென்மொழி சேகர் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதயகுமார், ஒன்றிய செயலாளர்கள் யாகப்பன் மற்றும் நல்லத்தம்பி, நிலக்கோட்டை நகர செயலாளர் சேகர், முன்னாள் ஒன்றிய செயலாளர் தண்டபாணி ஆகியோர் பங்கேற்று அதிமுக ஆட்சியில் செய்த நலத்திட்டங்கள் குறித்து வால் போஸ்டர்களை சுவர்களில் ஒட்டியும் துண்டு பிரசுரங்களை பொதுமக்களுக்கு வழங்கியும் அதிமுகவின் திட்டங்களையும் சாதனைகளையும் விளக்கினர். நிகழ்ச்சியில் முன்னாள் சிலுக்குவார்பட்டி ஊராட்சி மன்ற செயலாளர் ஜெயசீலன், நிலக்கோட்டை ஒன்றிய பொறுப்பாளர்கள், சார்பு அணி பொறுப்பாளர்கள், கிளை செயலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று வேடசந்தூர் பேரூராட்சியின் 14வது வார்டில் ரூபாய் 13 லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள ரேஷன் கடையை 14வது வார்டு உறுப்பினர் மெடிக்கல் எஸ் கணேசன் திறந்து வைத்தார். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் தாலுகா வடமதுரை பேரூராட்சிக்கு உட்பட்ட போஜனம்பட்டி, குஞ்சாக்கவுண்டனூர், அம்பலக்காரம்பட்டி ஆகிய பகுதிகளை உள்ளடக்கிய 14வது வார்டு பகுதியில் ரேஷன் கடை இல்லாததால் பொதுமக்கள் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு நடந்து சென்று ரேஷன் பொருட்களை வாங்கி வந்தனர். இதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்கள் பகுதியில் ரேஷன் கடை அமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்த நிலையில் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று வேடசந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 13 லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக ரேஷன் கடைக்கான கட்டிடம் கட்டப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் வடமதுரை பேரூராட்சி தலைவர் நிருபராணியின் கணவரும் 14வது வார்டு உறுப்பினருமான மெடிக்கல் எஸ் கணேசன் பங்கேற்ற ரேஷன் கடையை திறந்து வைத்தார். விழாவில் பேரூராட்சி தலைவர் நிருபராணி கணேசன், திமுகவின் நகர ஒன்றிய கிளை நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஆலங்குளம் பகுதியில் விவசாயிகளின் நலன் கருதி காய்கறி பதப்படுத்தும் தொழிற்சாலை அமைக்கப்படும் என்று ஆலங்குளத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட தேமுதிக மாநில செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார். தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் தேமுதிக சார்பில் உள்ளம் தேடி இல்லம் நாடி என்கிற ரத யாத்திரை நிகழ்ச்சி தென்காசி தெற்கு மாவட்ட செயலாளர் பழனிசங்கர் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு மாவட்ட அவைத்தலைவர் சங்கரலிங்கம், மாவட்ட பொருளாளர் சந்துரு சுப்பிரமணியன், மாநில கலை இலக்கிய அணி ராஜேந்திரநாத் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் தேமுதிக மாநில செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் மாநில இளைஞரணி செயலாளர் விஜய பிரபாகரன் ஆகியோர் பங்கேற்று வாகனத்தில் ஆலங்குளம் மார்க்கெட் பகுதியிலிருந்து ஆலங்குளம் நகரில் முக்கிய வீதிகளில் பிரச்சாரம் செய்தனர். பிரச்சாரத்தில் தேமுதிக மாநில செயலாளர் பிரேமலதா பேசினார். அப்போது ஆலங்குளம் தாலுகா மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள், செவிலியர்கள் இல்லை என கூறுகின்றனர். 2026 தேர்தலுக்கு பின்னர் சரி செய்யப்படும் என்றும், ஆலங்குள பகுதியில் விவசாயிகளின் நலன் கருதி காய்கறி பதப்படுத்தும் தொழிற்சாலை அமைக்கப்படும் என்றும், கனிம வள கொள்ளை தடுக்கப்படும் என்றும் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் தேமுதிகவின் ஒன்றிய செயலாளர் ஆனந்த் அருணா, நகர செயலாளர் திருமலை செல்வம், நகர அவைத் தலைவர் அருணாசலம் உட்பட ஏராளமான தேமுதிகவினர் கலந்து கொண்டனர். கோவையில் பல்வேறு கோரிக்கைகளை அரசு நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி 108 ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவையில் டாடா பாத் பகுதியில் பல்வேறு கோரிக்கைகளை அரசு நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி 108 ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
போராட்டத்தில் 108 ஆம்புலன்ஸ் ஊழியர்களின் வருடாந்திர ஊதிய உயர்வு 16%இலிருந்து 10% குறைக்கப்பட்டுள்ளதை மீண்டும் 16% உயர்த்த வேண்டும். 108 ஆம்புலன்ஸ் சேவையை அரசாங்கமே ஏற்று நடத்தி அதில் பணிபுரியும் தொழிலாளர்களை நிரந்தரம் செய்ய வேண்டும். பணியில் இருக்கும்போது உயிரிழந்தால் ஊழியர்களின் குடும்பத்திற்கு 50 லட்சம் நிதி உதவி வழங்க வேண்டும். அதே சமயம் நிர்வாக காப்பீட்டு தொகையாக 20 லட்சம் வழங்க வேண்டும். 8 மணி நேர வேலை செய்யும் வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். தீபாவளி ஊக்கத்தொகையாக ரூபாய் 20,000 வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். இது குறித்து தமிழ்நாடு 108 அவசர ஊர்தி தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்கத்தின் பேரவை செயற்குழு உறுப்பினர் இருளாண்டி தெரிவிக்கையில், மக்களுக்கும் தெரியும். அதே மாதிரி வெள்ளக்காலம், குரங்காணி தீ விபத்து, அதே மாதிரி தைப்பூசம் அந்த பள்ளியில் தைப்பூசம் நடக்குது, திருச்செந்தூரில் வந்து கும்பாபிஷேகம் நடந்துச்சு. இப்போ எல்லாமே நாங்கள் மக்களில் எவ்வளோ கஷ்டப்படுற முடியும் எல்லாமே தெரியும். இவர் எத்தனையோ கோரிக்கைகள் தினந்தோறும் அறிக்கை விடுறாரு. அரக்கோணம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் கிராம நிர்வாக அலுவலர்கள் கடந்த 3 நாட்களாக 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் 6 அம்ச கோரிக்கைகளை அரசு நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கத்தின் சார்பில் சங்கத்தின் மாவட்ட துணைத் தலைவர் லட்சுமி நாராயணன் தலைமையில் கிராம நிர்வாக அலுவலர்கள் கடந்த 3 நாட்களாக தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். போராட்டத்தில் கிராம நிர்வாக அலுவலகங்களில் முறையான இணைய வசதி, கழிவறை மற்றும் நவீனமயமாக்கப்பட்ட கட்டிட வசதிகள் செய்து தர வேண்டும். பதவி உயர்வில் கால வரம்பை மாற்ற வேண்டும். தகுதிக்கு ஏற்ப ஊதியம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தினர். போராட்டத்தில் கிராம நிர்வாக அலுவலர்கள் ராஜேஷ், நெடுஞ்செழியன், கார்த்திக், தணிகாசலம், முருகன், உமா பரிதி, இளம்பழுதி, விக்னேஸ்வரன், மூர்த்தி, முருகன், கார்த்திக், உமா, மகேஸ்வரி, புவனேஸ்வரி, கோமதி உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சிதம்பரம் அருகே அரசு மதுபான கடையில் 500 ரூபாய் கள்ள நோட்டுகளை மாற்றி மது பாட்டில்களை வழங்கிய 4 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அடுத்த சித்தலப்பாடியில் உள்ள அரசு மதுபான கடையில் 2 தினங்களுக்கு முன்பு கடைக்கு வந்த சிலர் 500 ரூபாய் கள்ள நோட்டுகளை கொடுத்து மது வாங்கி கொண்டு தப்பிச் சென்றனர். இது குறித்து அரசு மதுபான கடை மேற்பார்வையாளர் செழியன் அண்ணாமலை நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். இதனிடையே கடலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் தலைமையிலான அண்ணாமலை நகர் காவல் ஆய்வாளர் அம்பேத்கர், உதவி ஆய்வாளர்கள் சுரேஷ், முருகன், கஜேந்திரன் உள்ளிட்ட காவல்துறையினர் கள்ள நோட்டு கும்பலை பிடிக்க தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் சிதம்பரம் ரயில்வே மேம்பாலம் அருகில் சந்தேகத்திற்கு இடமான வகையில் நின்று கொண்டிருந்தவர்களை காவல்துறையினர் பிடித்து விசாரணை நடத்திய போது முன்னுக்கு பின் முரணாக பதில் அளித்ததால் அவர்களை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை நடத்தினர். அப்போது உத்தமா சோழமங்கலம் பகுதியை சேர்ந்த அண்ணாமலை முருகேசன், உசுப்பூர் பகுதியை சேர்ந்த மகேஷ், அம்மாப்பேட்டையை சேர்ந்த மணிகண்டன் ஆகியோர் 500 ரூபாயை மதுக்கடையில் கொடுத்து மது பாட்டில்களை வாங்கியது தெரிய வந்தது. இதனையடுத்து அவர்களிடமிருந்து 500 ரூபாய் கள்ள நோட்டுகளான 10 தாள்களை பறிமுதல் செய்து 4 பேரையும் கைது செய்தனர். கெடார் ஆரம்ப சுகாதார நிலைய கட்டிடத்தை உடனடியாக திறக்க வேண்டும், விஷக்கடிக்கு போதிய மருத்துவ வசதி செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விழுப்புரத்தில் தமிழக வெற்றி கழகத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள நகராட்சி தொடரில் உரிய மருத்துவ சேவை வழங்காத தமிழக அரசை கண்டித்து விழுப்புரம் மற்றும் விக்கிரவாண்டி தொகுதிகளை சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட தமிழக வெற்றி கழகத்தினர் விக்கிரவாண்டி தொகுதி பொறுப்பாளர் வடிவேல் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தொகுதிக்கு உட்பட்ட கெடார் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் புதிய கட்டிடத்தை உடனடியாக திறக்க வேண்டும் மற்றும் கெடார், கானை, கருவாச்சி உள்ளிட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்களில் 24 மணி நேரமும் மருத்துவ சேவை வழங்க வேண்டும், அரசு மருத்துவமனைகளில் விஷக்கடிகளுக்கு போதிய மருத்துவ வசதி செய்து தர வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். பேஷண்ட் போய் அந்த ஹாஸ்பிட்டலில் பண்ணும்போது மருந்து வசதி இல்லை. அந்த ஹாஸ்பிட்டலில் அவங்கள முண்டிமகன் ஜிஹெச்சுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. முண்டிமகன் ஹாஸ்பிட்டலுக்கு வருவதற்குள்ளே அவர் இறந்துட்டார். இந்தமாரி ஆவல நிலை தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்குது. இந்த ஆவல நிலையை கண்டித்து தான் அந்த ஆர்ப்பாட்டம். அதே போல் 2022-23 நிதியாண்டில் கெடாரில் கட்டப்பட்ட மருத்துவமனையை திறக்கணும்னு சொல்லிட்டு கடந்த 1 மாதத்துக்கு முன்பு ஒரு தனியார் சேனலுக்கு பேட்டி கொடுத்தோம். இல்லை என்றால் போராட்டம் நடத்தும் என்று அறிவித்தோம். கரூரில் போதைப் பொருள் பயன்பாட்டிற்கு எதிரான நடவடிக்கை மேற்கொள்ளும் விதத்தில் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல், காவல்துறை கண்காணிப்பாளர் ஜோஸ் தங்கையா ஆகியோர் துண்டு பிரசுரங்களை பயணிகளுக்கு வழங்கியும் பேருந்துகளில் ஒட்டியும் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். தமிழகத்தில் நாளுக்கு நாள் போதை கலாச்சாரமும் அதனால் ஏற்படும் பின் விளைவுகளும் அதிகரித்து வருகிறது. இதனை கட்டுப்படுத்தவும் போதைப் பொருட்களை
பதுக்குவோர் மற்றும் விற்பனை செய்வோரை தடுக்கும் விதமாக கரூரில் விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் மற்றும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜோஸ் தங்கையா ஆகியோர் பங்கேற்று போதைப் பொருட்களை பதுக்குவோர் மற்றும் விற்பனை செய்வோர் குறித்த தகவல்களை 105819 949841 105881 என்ற கட்டணமில்லா வாட்ஸ்அப் எண்ணிற்கு தெரிவிக்கலாம் என அச்சிடப்பட்ட துண்டு பிரசுரங்களை கரூர் புதிய பேருந்து நிலையத்திற்கு பயணிக்கும் பயணிகளிடமும் வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். மேலும் அரசு மற்றும் தனியார் பேருந்துகளில் துண்டு பிரசுரங்களை ஒட்டியும் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். மேலும் தகவல் அளிக்கும் பொதுமக்கள் சமூக ஆர்வலர்களின் ரகசியம் காக்கப்படும் எனவும் காவல்துறையினர் அறிவிப்பு செய்தனர். நிகழ்ச்சியில் போக்குவரத்து காவல்துறையினரும் அரசு துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டு பொதுமக்களிடையே போதைப் பொருட்கள் பயன்பாட்டிற்கு எதிரான நடவடிக்கைகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். பண்ருட்டி அருகே இருசக்கர வாகனத்தில் சென்ற விவசாயியை காரில் வந்தவர்கள் வழிமறித்து அவர் மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் மாளிகப்பட்டு கிழக்கு தெருவை சேர்ந்த விவசாயி ராஜேந்திரன் என்பவர் பண்ருட்டிக்கு செல்வதற்காக அதே ஊரை சேர்ந்த கந்தன் என்பவருடன் இருசக்கர வாகனத்தில் சென்றனர். இவர்கள் புதுப்பிள்ளையார் குப்பம் என்ற இடத்தில் வந்தபோது ஆம்னி காரில் அவரை பின்தொடர்ந்து வந்தவர்கள் இருசக்கர வாகனத்தை வழிமறித்து நிறுத்தினர். இதனால் அச்சமடைந்த கந்தன் என்பவர் இருசக்கர வாகனத்தை கீழே போட்டுவிட்டு தப்பி ஓடிவிட்டார். அப்போது இருசக்கர வாகனத்தில் இருந்து கீழே விழுந்த விவசாயி ராஜேந்திரன் மீது காரில் வந்த 3 பேர் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து விட்டு காரில் ஏற்றி தப்பி சென்றனர். உடலில் தீப்பற்றி எரிந்த நிலையில் சாலையில் ஓடிய ராஜேந்திரனை அக்கம் பக்கத்தினர் தீயை அணைத்து ஆம்புலன்ஸ் மூலம் பண்ருட்டி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கிருந்த மருத்துவர்கள் ராஜேந்திரனை பரிசோதித்த போது 70% தீ காயம் இருந்ததால் மேல் சிகிச்சைக்காக கடலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இது குறித்து தகவல் அறிந்த காவல்துறை கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தினார். இது குறித்து காடாம்புலியூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சித்திரை சாவடியை சேர்ந்த பார்த்திபனை பிடித்து விசாரித்ததில் கள்ளக்காதல் தொடர்பாலும் முன்பகையாலும் விவசாயி மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைத்தது தெரிய வந்துள்ளது. இதையடுத்து தீ வைத்த குற்றவாளிகள் பயன்படுத்திய ஆம்னி வேனை பறிமுதல் செய்துள்ள காவல்துறையினர் தப்பி ஓடிய மேலும் 2 காவல்துறையினர் தேடி வருகின்றனர். குண்டும் குழியுமாக உள்ள தூத்துக்குடி பட்டுக்கரை சாலையை சீரமைக்க வேண்டும் என்று தூத்துக்குடி மாநகராட்சியில் நடைபெற்ற மாதாந்திர கூட்டத்தில் அதிமுக கொறடா வழக்கறிஞர் மந்திரமூர்த்தி வலியுறுத்தினார். தூத்துக்குடி தெற்கு மாவட்ட அதிமுக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP சண்முகநாதன் அறிவுறுத்தலின் பேரில் தூத்துக்குடி மாநகராட்சி எதிர்க்கட்சி அதிமுக கொறடா வழக்கறிஞர் மந்திரமூர்த்தி என்பவர் தூத்துக்குடி மாநகராட்சி கூட்ட அரங்கில் நடைபெற்ற சாதாரண மாதாந்திர கூட்டத்தில் பங்கேற்று பேசினார். அப்போது குண்டும் குழியுமாக உள்ள தூத்துக்குடி பட்டுக்கரை சாலையை சீரமைக்க வேண்டும் எனவும் சாலை சீரமைக்காததால் விபத்தில் மாணவர் ஒருவர் உயிரிழந்து விட்டார் எனவும் அவரின் குடும்பத்திற்கு மாநகராட்சி சார்பில் நிதி வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மேலும் தூத்துக்குடி மாநகராட்சி பகுதியில் பல்வேறு கட்டங்களாக போராடி வரும் தூய்மை பணியாளர்களுக்கு திமுக அரசின் தேர்தல் அறிக்கையில் அறிவித்தபடி தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். மேலும் தூத்துக்குடி மாநகராட்சி பகுதியில் சட்டவிரோதமாக குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதை ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அதிமுக கொறடா வழக்கறிஞர் மந்திரமூர்த்தி வலியுறுத்தினார். தூய்மை பணியாளர்களின் பிரச்சனையை பேசும்போது திமுக மற்றும் காங்கிரஸ் கவுன்சிலர்கள் அதிமுக எதிர்க்கட்சி கொறடா மந்திரமூர்த்தியை பேசவிடாமல் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தேவதானப்பட்டி அருகே அடையாளம் தெரியாத நிலையில் எரிக்கப்பட்ட நபரின் உடலை கைப்பற்றி பெரியகுளம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அடுத்த புள்ளக்காப்பட்டி சுடுகாடு அருகே அடையாளம் தெரியாத நபர் எரிந்த நிலையில் இருப்பதை கண்ட அப்பகுதி பொதுமக்கள் தேவதானப்பட்டி காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தனர். தகவலின் பேரில் பெரியகுளம் காவல்துறை கண்காணிப்பாளர் நல்லு, தேவதானப்பட்டி காவல் ஆய்வாளர் கோபாலகிருஷ்ணன் ஆகியோர் தலைமையிலான காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று எரிந்த நிலையில் இருந்த உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். பாளையங்கோட்டை சேவியர் காலனியை சேர்ந்த டாக்டர் பைலவன் ஷைனி தம்பதியரின் மகள் டியாரா ஹேசல் 55 பொருட்களை நினைவில் வைத்து மிக சரியாக பதிலளித்து சாதனை படைத்துள்ளார். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை சேவியர் காலனியை சேர்ந்த டாக்டர் பைலவன் ஷைனி தம்பதியரின் மகள் டியாரா ஹேசல் குறைந்த நேரத்தில் 55 பொருட்களை நினைவில் வைத்து மிக சரியாக பதில் சொல்கிறார். இதற்காக குழந்தைகள் உலக சாதனை புத்தக நிறுவனத்தினர் பதக்கமும் சான்றிதழும் வழங்கி கௌரவித்துள்ளனர். மேலும் கிட்ஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட் புத்தகத்திலும் குழந்தையின் நினைவாற்றலை பதிவு செய்துள்ளனர். இது குறித்து பெற்றோர் பேசும்போது உலக சாதனைக்காக அழைத்து சென்ற போது குழந்தை விரைவாக 54 பொருட்களை அடையாளப்படுத்தினர். இதனால் சாதக புத்தகத்தில் குழந்தையின் சாதனை இடம்பெற்றுள்ளது எங்களுக்கு பெருமையாக உள்ளது என்றும்
வீடு முழுவதும் குழந்தைக்காக நாங்கள் 200க்கும் மேற்பட்ட பொருட்களை வாங்கி வைத்திருக்கிறோம் என்றும், மேலும் அடுத்த சாதனைகளை தொடர குழந்தைக்கு பயிற்சி அளித்து வருகிறோம் என்றும் பெற்றோர் தெரிவித்தனர். கிட்ஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல இருந்து ரெகனைஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபாஸ்டஸ்ட் ஐட்டம்ஸ் 55 ஐட்டம்ஸ்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்ப சின்னதுல இருந்தே ரொம்ப அதிகமான ஐட்டம்ஸ் வந்து ரொம்ப என்ன கற்றுக் கொடுத்தாலும் அதை ஈஸியாக கிராஸ் பண்ணிப்பாங்க. அண்ட் அதை நம்ம திருப்பி நம்ம கேட்டோம்னா ஐடென்டிஃபையும் பண்ணிட்டு இருந்தாங்க. அது நாங்கள் எதுவும் அவங்க எக்ஸ்ட்ரானரியாக பண்ணுறாங்க அப்படிங்கிறத நாங்கள் ரியலைஸ் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணவே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அண்ட் நாங்கள் அதுக்கப்புறம் உங்களை கேட்குறப்போ ஒரு 200 ஐட்டம்ஸ் மேலவே வந்து 11th மந்த்ல சொன்னாங்க. ஆனால் காட்டுமன்னார் கோவில் ஜிகே கல்வி குழுமத்தில் சிறப்பு இறை வழிபாடு மற்றும் பெற்றோர்களுக்கான பாத பூஜை வழிபாடு நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் செயல்படும் ஜிகே மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மற்றும் ஜிகே பப்ளிக் சீனியர் செகண்டரி பள்ளியில் ஜிகே கல்வி குழுமத்தின் சார்பில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு இறை வழிபாடு நடைபெற்றது. நிகழ்ச்சியில் ஜிகே கல்வி குழுமத்தின் தலைவரும் தாளாளருமான ஜி குமாரராஜா தலைமையேற்று சிறப்பித்தார். நிகழ்ச்சியில் ஸ்ரீ கணபதி ஓமம், ஸ்ரீ சரஸ்வதி பூஜை, நவகிரக பூஜை, ஸ்ரீ துர்கா பூஜை, ஸ்ரீ லட்சுமி பூஜை ஆகிய 5 பூஜைகளுக்கான இறை வழிபாடு மற்றும் பெற்றோர்களுக்கான பாத பூஜை வழிபாடு நடைபெற்றது. நிகழ்ச்சியில் ஜிகே கல்வி குழுமத்தின் மேலாண் இயக்குனரும் செயலாளருமான அருண், ஜிகே கல்வி குழுமத்தின் இயக்குனரும் சேலம் வின்னர் விகாஸ் இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ பள்ளியின் இயக்குனருமான அனிதா, பள்ளி இயக்குனர்கள் மோகன்குமார், மருத்துவர்கள் ஐஸ்வர்யா, அருண், அகிலன், ரம்யா அகிலன் ஆகியோர் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். இதில் அட்மின் முதல்வர் பார்த்திபன், அகாடமி முதல்வர் தேவதாஸ், பள்ளி துணை முதல்வர் அந்தோணிசாமி, ஜிகே கல்வி குழுமத்தின் அனைத்து ஆசிரியர்கள், பள்ளி மாணவர்கள் உட்பட பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். திருமயம் அடுத்த புலிவளம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ அழகிய தேவி அம்மன், ஸ்ரீ கருப்பாயி அம்மன் மற்றும் பரிவார தெய்வங்கள் கோவிலின் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அடுத்த புலிவளம் கிராமத்தில் ஸ்ரீ அழகிய தேவி அம்மன், ஸ்ரீ கருப்பாயி அம்மன் மற்றும் பரிவார தெய்வங்கள் வீற்றிருக்கும் திருக்கோவிலின் மகா கும்பாபிஷேக விழா 4 கரை பங்காளிகள் சார்பில் சிறப்பாக நடைபெற்றது. விழாவின் முன்னதாக கணபதி ஹோமத்துடன் முதற்கட்ட யாகசாலை பூஜையும், அதனைத் தொடர்ந்து நவகிரக ஹோமத்துடன் பூர்ணகதி பூஜையும் நடைபெற்றது. அதன் பின்னர் யாகசாலையில் பூஜிக்கப்பட்ட புனித நீர் கலசங்களை சிவாச்சாரியார்கள் தலையில் சுமந்து கோவிலை சுற்றி வந்த பின்னர் கோவிலின் கோபுரத்திற்கு எடுத்து சென்று கலசத்தின் மீது புனித நீரை ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். அதன் பின்னர் கோவிலில் திரண்டிருந்த பக்தர்கள் மீது புனித நீரை தெளித்தனர். இதனையடுத்து பட்டு சாத்துதல் மற்றும் தீபாராதனையும் தீர்த்த வாரியும் நடைபெற்றது. விழாவில் புலிவளம் கிராம பகுதிகளை சுற்றியுள்ள கிராம மக்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. ஐயம்பாளையத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பெருமாள் ஸ்ரீ முத்தம்மன் ஆலயத்தின் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அடுத்த ஐயம்பாளையத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பெருமாள் ஸ்ரீ முத்தம்மன் ஆலயத்தின் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவிற்கு காமுகுல ஆலவட்ட கவுண்டர் ஜோதிபாசு சவடமுத்து தலைமை தாங்கினார். விழாவின் முன்னதாக கணபதி ஹோமம், கோ பூஜை, லட்சுமி பூஜை, நவக்கிரக பூஜை உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அதன் பின்னர் யாகத்தில் பூஜிக்கப்பட்ட புனித நீர் கலசங்களை ஈசநத்தம் ஸ்ரீ கணேசன் பட்டர் தலைமையிலான சிவாச்சாரியார்கள் கலந்து கொண்டு மேலத்தாள வாத்தியங்கள் முழங்க கோவிலை வலம் வந்தனர். அதன் பின்னர் கோவிலின் கோபுரத்திற்கு புனித நீரை எடுத்து சென்று கலசத்தின் மீது ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். அதன் பின்னர் கோவிலில் திரண்டிருந்த பக்தர்கள் மீது புனித நீரை தெளித்தனர். அதனைத் தொடர்ந்து ஸ்ரீபெருமாள் முத்தம்மனுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீப ஆராதனை நடைபெற்றது. விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீபெருமாள் ஸ்ரீ முத்தம்மனை வழிபட்டனர். விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவில் பக்தர்களுக்கு குடிநீர் வசதி, உணவு வசதி அனைத்தையும் கோவில் நிர்வாகிகள் மற்றும் கிராம பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். டெல்லி ராஜ்காட்டில் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட காந்தியின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினார் பிரதமர் நரேந்திர மோடி. ஜனநாயகன் திரைப்படத்தின் தணிக்கை விவகாரம், உச்சநீதிமன்றத்தில் தணிக்கை வாரியம் கேவியட் மனு தாக்கல். கரூர் கிருஷ்ணராயபுரம் கல்குவாரியில் செய்தி சேகரிக்க சென்ற தனியார் தொலைக்காட்சி நிருபர் உள்ளிட்ட 4 பேர் படுகாயங்களுடன் மீட்பு. தமிழக உழவர்களுக்கு துரோகம் செய்துவிட்டு கர்நாடகத்தில் பால் வாங்குவதா என ஆவின் நிறுவனத்திற்கு பாமக தலைவர் அன்புமணி கேள்வி. தமிழகத்தில் மிதமான மழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் தகவல். வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் அரசு. இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம்.
உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.